ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டைரிஸ். இங்கே இருக்கேன், வாங்க சன்செட் பார்க்க போகலாம். லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி அபவுட் ஐலாண்ட் லைஃப். ஒரு லாங் வீடியோ தான், பட் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது பிக்னிக் பீச்சுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு. இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது வந்து கவுன்சில். ஒரு ஐலாண்டுக்குமே அந்த மாதிரி கவுன்சில் உண்டு. அவங்க தான் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. உள்ள லோக்கல்ஸ் வந்து ஃப்ரைடேஸில் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி கேதரிங் பண்ணுவாங்க. அப்போது இங்கே இந்த பிக்னிக் பீச்சுக்கு வந்து தான் எல்லாருமே வந்து பாபிக்யூ பண்ணுவாங்க. அங்கே பாபிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. நான் இருக்கிற ஐலாண்டு ரொம்ப சின்னது. இங்கே குறைஞ்சபட்சம் 1500லேருந்து 2000 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லோக்கல் மக்களோட பேசும்போது தான் தெரிய வந்துச்சு, இந்த ஐலாண்ட்ஸுக்கெல்லாம் 100 வருஷத்துக்கும் பழமையான கதைகள் இருக்குது அப்படின்றது. ஏன் இதை சொல்கிறேன்னா, 800க்கும் மேற்பட்ட ஐலாண்டுகள் அன்இனிபேட்டடாக தான் இருக்குது. ஏன் வியப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்து ஸ்பீடு போட்டில் 3 to 4 hours 5 hours ஐலாண்டுக்கு வரும்போதே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்பீட் லான்ச் எதுவுமே இல்லாமல் விசைப்படகு வச்சு தான் இங்கேருந்து சிட்டிக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு சர்வை பண்ணியிருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்கள், எப்படி அவங்க இங்கேருந்து போயிருப்பாங்கன்னு. 3 to 4 days ஆகுமா இங்கேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு. வெதர் கண்டிஷன் நல்லா இருந்தால் ஓகே, பட் இது கடல் இல்லையா, திடீர்னு வந்து கடல் ரஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழலில் இவங்க எப்படி போயிட்டு வந்து சர்வை பண்ணாங்க அப்படின்றது உண்மையிலே வியப்பாக தாங்க இருக்குது. நான் இங்கே வந்த புதுசில் இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இட் டுக்ஸ் 4 months ஃபார் மீ டு அடாப்ட் இன் திஸ் அட்மாஸ்ஃபியர். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரியலைஸ் ஆனது ஒன்று தான், லேண்டில் வாழ்கிற வாழ்க்கை நிறைய கமிட்மெண்ட்ஸோட நம்ம சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்துட்டு ஓடிட்டே இருக்கும். ஐலாண்ட் லைஃப்பில் ஃபெசிலிட்டி கம்மியாக இருந்தாலும் நிம்மதிக்கு பஞ்சமே இல்லைங்க. இங்கே ஆடம்பர வாழ்க்கை இல்லை, வெளி உலகத்துக்கும் இங்கேயும் சம்மந்தமே இல்லை. மற்றவங்களுக்காக நம்ம வாழணுன்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இங்கே கிடையாது. வாழ்க்கையை இப்படியும் வாழலாம், இவ்வளோ சிம்பிளிசிட்டியோடு வாழலாம் அப்படின்றத நான் இங்கே வந்து தான் ரியலைஸ் பண்ணினேன். கதை கேட்டுக்கிட்டே வியூ என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மழை பெஞ்சதுனால சன்செட் பார்க்க முடியல. ஐ வில் கிவ் யூ another sunset வீடியோ. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.